வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்களின் தலைமையிலான அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு இன்று காலை 9:30 மணி அளவில் நடைபெற உள்ளது. அமீரகம், ஸ்வீடன், நார்வே உட்பட 5 நாட்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற 15ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை 5 நாடுகளில் 6 நாட்கள் அரசுமுறை சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் விஜய் அவர்களின் ஜோதிடர் ராதன் பண்டிட் வெற்றிவேல் அவர்களுக்கு அரசு பதவி வழங்கப்பட்டுள்ளது. இந்நடவடிக்கைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கோடை விடுமுறை, முகூர்த்த தினம், வார இறுதி நாட்கள் முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. பொன்னேரியில் அமைந்துள்ள கிருஷ்ண பெருமாள் சுவாமி கோவிலின் சித்திரை பிரமோற்சவத்தை முன்னிட்டு தெப்பம் உற்சவம் கோலாகலமாக நடந்தது. இந்திய அரசிடம் 60 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெயும் 45 நாட்களுக்கு தேவையான LPG எரிவாயும் கையிருப்பு உள்ளதாக ஒன்றிய அமைச்சர் ஹர்தீப் சிங் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். கோவையில் உள்ள வெள்ளியங்கிரி மலைக்கு பக்தர்கள் செல்வதற்கு இன்று முதல் தற்காலிக தடை விதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டிற்கான பருவமழை முன்கூட்டியே பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளை 2 மணி நேரம் குறைக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. SP வேலுமணி அணியை முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேரில் சந்தித்தார். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி முதலமைச்சர் விஜய் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். சென்னை வேளச்சேரி இல்லத்தில் VCK தலைவர் திருமாவளவன் அவர்களை முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேரில் சந்தித்தார். IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. மேற்காசிய போர் சூழல் மோசமாகி வருவதால் வெளிநாட்டு தயாரிப்பு பொருட்களை தவிர்ப்போம் என்று குஜராத்தில் மீண்டும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையம் மற்றும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை இணைக்கும் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் தொடங்கி நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. முறைகேடு காரணமாக கடந்த மே 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருள் தடுப்பு படை அமைக்கப்பட்டு தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. டேட்டா சயின்ஸ், எலக்ட்ரானிக் சிஸ்டம், ஏரோநாட்டிக்ஸ் உள்ளிட்ட பிரிவுகளில் 4 ஆண்டு ஆன்லைன் BSc பட்டப்படிப்புகளில் மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்பை சென்னை IIT வெளியிட்டுள்ளது. தமிழ்தாய் வாழ்த்திற்கு முதலிடம் தர வேண்டும் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள் அருகிலிருந்து 500 மீட்டர் வரை அமைந்துள்ள 717 டாஸ்மாக் கடைகளை மூட முதலமைச்சர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் புதிய பேரவைத் தலைவராக தவேக MLA JD பிரபாகர் அவர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதனையடுத்து துணை சபாநாயகராக துறையூர் தொகுதி MLA ரவிசங்கரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரியில் முதல்வராக ரங்கசாமி அவர்கள் இன்று பதவியேற்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ₹1840 அதிகரித்து 1 சவரன் 1,14,640 ரூபாயாகவும் 1 கிராம் ₹14,330 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ₹15 அதிகரித்து 1 கிராம் வெள்ளி ₹300 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பள்ளிகளில் ஆன்லைன் கிளாஸ் நடத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கீழக்கரை அருகே ஏர்வாடி தர்காவில் சந்தனக்கூடு திருவிழா நடைபெற்றது. பன்ருட்டியில் பலா திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. 50க்கும் மேற்பட்ட ரகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் இம்மாத இறுதியில் 2 நாள் பயணமாக தலைநகர் டெல்லிக்கு செல்ல உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான MK ஸ்டாலின் அவர்களை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். ஒன்றிய அரசால் வழங்கப்படும் உயரிய பாதுகாப்பான Z+ பாதுகாப்பு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணியம் சுவாமி கோவிலின் வளாகத்தில் உள்ள வள்ளி குகை தற்போது புதிய வண்ண ஓவியங்களால் பக்தர்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுள்ள ஜோசப் விஜய் அவர்கள் நேற்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றார்.
ஐஐடி சென்னை பிஎஸ் படிப்புகளுக்கு மே 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை சாத்தனூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக திறக்கப்பட்ட தண்ணீர் 100 நாட்களுக்கு பிறகு நேற்று நிறுத்தப்பட்டது. மெட்டாவுக்கு சொந்தமான வாட்ஸ்அப் ஆனது வாட்ஸ்அப் பிரீமியம் பிளஸ் என்ற புதிய கட்டண சந்தா அம்சத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஐசிசி வெளியிட்ட வருடாந்திர ஒருநாள் அணிகள் தரவரிசையில் இந்திய அணி முதலிடத்தை தக்கவைத்துள்ளது. திருப்பத்தூர் தொகுதியில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்த திமுக வேட்பாளர் பெரியகருப்பன் அவர்கள் தாக்கல் செய்த வழக்கில் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்தது. தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள விஜய் அவர்களுக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்ட ஜோசப் விஜய் அவர்கள் இன்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களை அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். முதலமைச்சர் விஜய் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்களை அவரது இல்லத்தில் சென்று சந்தித்து வாழ்த்து பெற்றார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் பதவியேற்றுக் கொண்டனர். தமிழக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். தேசத்தின் நலன் கருதி நாட்டு மக்கள் பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் எனவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நடைமுறையை நாம் தொடர்வது காலத்தின் கட்டாயம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். வீட்டு மின் இணைப்பில் 500 யூனிட்டுகளுக்கு உள்ளே பயன்படுத்துவோருக்கு 200 யூனிட்டுகள் இலவசமாகவும் 500க்கும் மேற்பட்ட யூனிட்டுகள் பயன்படுத்துவோருக்கு 100 யூனிட்டுகள் இலவசமாகவும் கணக்கிடப்படும் என்று அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் 200 யூனிட் மின்சார மானிய திட்டத்திற்கு ஆண்டிற்கு 1730 கோடி ரூபாய் கூடுதல் செலவு என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல்வராக தவேக தலைவர் விஜய் அவர்கள் பதவியேற்ற நிலையில் அவரது முதன்மை செயலாளராக செந்தில்குமார் அவர்களையும் தனி செயலாளராக லட்சுமி பிரியா அவர்களையும் தமிழக அரசு நியமித்துள்ளது. முதல்வராக பதவியேற்ற பின் உரையாற்றிய விஜய் அவர்கள் எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக ஒளிவு மறைவு இல்லாமல் செய்வேன் என்றும் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள் என்றும் நான் கூறியதை படிப்படியாக நிறைவேற்றுவேன் என்றும் கூறினார். 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் தற்பொழுது தனது திருச்சி கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தமிழகத்தில் முதன்முறையாக திமுக மற்றும் அதிமுக ஆட்சி இல்லை என்றும் முதன்முறையாக புதிய ஆட்சியை கண்டு சீமான் அவர்கள் முதல்வர் விஜய் அவர்களுக்கு அதிரடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.